ஹலோ நண்பா, வெல்கம் டு பிஸ்னஸ் மீடியா தமிழன் சேனல். லாஸ்ட் வீடியோவில் டேக்ஸ் ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்ணுறது, அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸில் எல்லாம் Shutterstock என்னென்ன பண்ணுது, Shutterstockோட பேசிக்ஸ், Shutterstockல எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஃபோட்டோஸ் எப்படி அப்லோட் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ், என்னென்ன பிக்சல்ஸில் இருக்கணும், என்னென்ன குவாலிட்டியில் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பிஸ்னஸ் மீடியா தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. என்னடா இவன் சும்மா ஒவ்வொரு சின்ன சின்ன டாப்பிக்கும் ஜவ்வும் டைம் மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பிகாஸ் ஒரே வீடியோவில் என்னால் சொல்லிட முடியும், வெறும் 10 மினிட்ஸில் என்னால் சொல்லிட முடியும். அதில் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி எந்த விதமான ஒரு சின்ன டவுட் கூட வரக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டாக செப்பரேட் பண்ணி இன்றைக்கி இந்த டாபிக்னு பிரித்து போட்டுட்ருக்கேன். பிகாஸ் நிறைய யூடியூப் சேனலில் ஒரே வீடியோவில் டக்குன்னு போட்டுருவாங்க. நான் பார்த்த ஒரு 2-3 தமிழ் யூடியூப் சேனல்லையே ஒரே வீடியோவில் தான் போட்டிருந்தாங்க. இப்போது இந்த மாதிரி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள், அப்லோட் பண்ணுங்கள், அவ்வளோதான், உங்களுக்கு மணி வந்துடும். அது எது மூலியமாக வருது, அதுக்காக நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்று கூட சொல்லலை. இப்போ நீங்கள் இந்த Shutterstockல ஃபோட்டோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அதை கொண்டு போய் உடனே நீங்கள் Pinterestல போட்டுருங்க. இந்த மாதிரி Shutterstock இமேஜஸ் அப்படின்ட்டு ஒரு போர்ட் க்ரியேட் பண்ணி, இல்லாட்டி நீங்கள் எது ரிலேட்டடாக ஃபோட்டோவோ இல்லை வெக்டாரோ போடுறீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு நேச்சுரல் சீனரியோ, ஒரு சன்செட் இல்லை சன்ரைஸ் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுறீங்க. அதை Pinterestல போய் பின் பண்ணி விட்ருங்க. அதுக்கு ரிலேட்டடான போர்ட் க்ரியேட் பண்ணி, அதுக்கு ரிலேட்டடான மற்றவங்களோட பின்ஸை ரீபின் பண்ணி அது கூட உங்கள் பின்னை பண்ணி விட்ருங்க. வித்தின் 1 மந்த், மேக்ஸிமம் 1 மந்த் தான் அதுக்கு இம்ப்ரெஷன் வந்திருக்கும், கன்ஃபார்ம் இம்ப்ரெஷன் வந்திருக்கும். உங்களோடதே பிடிச்சிருந்தா, உங்கள் ஃபோட்டோ பக்காவாக இருந்தால், அதை வேறு எதுக்காவது யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால், அஃப்கோர்ஸ் உங்களோடது கண்டிப்பாக டவுன்லோட் ஆகும். ஓகே, நம்ம ஃபோட்டோஸ் அண்ட் வெக்டார்ஸ் எப்படி அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. கைஸ், இந்த வீடியோவில் நம்ம இமேஜஸ் எப்படி அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் Shutterstock கான்ட்ரிபியூட்டர் அக்கௌண்ட்குள்ளே போயிருங்க. நானே நிறைய டைம் வெறும் Shutterstockக்குள்ளே போயிட்டேன். பிகாஸ் அதில் போனால் நம்ம பே பண்ணி நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதில் போயிடாதீங்க. Shutterstock கான்ட்ரிபியூட்டர் நான் 2 டைம் சொல்லிடுறேன், அதெல்லாம் நான் வச்சுக்கேங்க. போனதுக்கப்புறம் இங்கே அப்லோட் இமேஜஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்லோட் இமேஜஸ் கொடுத்த உடனே அதோட ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் சொல்லும். ஃபோட்டோஸ் ஆர் இல்லஸ்ட்ரேஷன் அட்லீஸ்ட் 4 மெகா பிக்சல்ஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் அந்த 4 மெகா பிக்சல்ஸ்னால் எம்பி, மெகாபைட் அது வேறு, இது மெகா பிக்சல்ஸ். மெகா பிக்சல்ஸ்னால் அவங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ இதுதான் என்னோடய இமேஜ். இப்போ நான் இதை ப்ராப்பர்ட்டிஸ் போய் உங்களுக்கு காமிக்கிறேன். ப்ராப்பர்ட்டிஸில் போய் காமிக்கிறேன். இங்கே டீட்டெயில்ஸில் பாருங்கள். என்னோடய டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 16,677 இன்ட்டு 22,222 பிக்சல்ஸ் இருக்குது. இதிலே பார்த்தீங்க, தெரியுதுங்க பார்த்தீங்களா? ஸோ இது நமக்கு எவ்வளோ இருக்குன்னா அட்லீஸ்ட் 4000 இன்ட்டு 4000 பிக்சல்ஸில் இருக்கணும். ஓகேங்களா? நீங்கள் அதுக்கு மேலே வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். 4000 இன்ட்டு 4000 மினிமம் இருக்கணும். அதுக்கு கம்மியாக இருந்தால் உங்களுக்கு அப்லோட் ஆகாது. அப்போவே உங்களுக்கு இந்த பிக்சல்ஸ் இது கரெக்டாக இல்லை அப்படின்ட்டு வந்துடும். வீடியோஸ், இது ஒரு சூப்பரான டாபிக். ஃபோட்டோஸ் அண்ட் இல்லஸ்ட்ரேஷனுக்கு ரொம்ப கம்மி. பட் நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணல உங்களுக்கு மேக்ஸிமம் $90 கிட்ட ஒரு வீடியோவுக்கு டவுன்லோட் ஆச்சுன்னா மினிமம் உங்களுக்கு $20 அது வந்துடும் வீடியோஸில். பட் அது எஃப்டிபி யூஸ் பண்ணி தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். நார்மலாக இந்த ஃபோனில் வீடியோ எடுக்கிறதெல்லாம் போட முடியாது. அவங்க ரொம்ப ப்ரொஃபஷ்னலிட்டி பார்ப்பாங்க. ஸோ நம்ம வீடியோஸ் ஒரு தனி டாப்பிக்கை வச்சு போடலாம். வெக்டார்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட் வெர்ஷன் 8 இல்லாட்டி 10 வச்சு பண்ணுங்கள். ஸோ அதுவும் நான் எப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம ஃபோட்டோஸ் மட்டும் எப்படி அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், அட்லீஸ்ட் 4 மெகா பிக்சல்ஸ், 4000 இன்ட்டு 4000 மெகா பிக்சல்ஸ். உங்களுக்கு புரியலைன்னா அந்த இமேஜ் மேலே இப்படி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது ஐட்டம் டைப் ஜேபக் ஃபைல், எந்த டைமில் எடுத்தது, டைமென்ஷன்ஸ்ன்னு காமிக்குது பார்த்தீங்களா? அப்போது 4000 இன்ட்டு 4000க்கு மேலே உங்கள் இமேஜ் இருக்குதான்னு பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இல்லாட்டி உங்கள் ஃபோட்டோ ரிஜெக்ட் ஆயிரும். ஓகே, கார்டிட் கொடுத்துடலாம். இங்கே செலக்ட் மல்டிபிள் ஃபைல்ஸ்ன்னு இருக்குது. நீங்கள் எவ்வளோ இமேஜ் வேணால் நீங்கள் இதெல்லாம் கொடுத்துக்கலாம். ஓகே, மவுண்டைன் சன்செட் பியூட்டிஃபுல் சினாரியோ இமேஜ். இந்த டைட்டில் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு நார்மலாக ஒரு பொம்மை இருக்குது, பொம்மையை வச்சு நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டீங்க. அதுக்கு பக்காவாக டைட்டில் கொடுக்கணும், சும்மாலாம் கொடுத்துடக்கூடாது. ஓகேங்களா? ஓகே, நமக்கு அப்லோட் ஆயிடுச்சு. ஒரு சென்டென்ஸ் மேக்கபிளாக இருக்கணும். வாட்
டூ லார்ஜ். ஓகே, பார்த்தீங்களா, இதுவே எனக்கு ரொம்ப லார்ஜ்னு வருது. ஸோ நான் வந்து இது ஃபோட்டோஷாப்பில் போட்டு பிக்சல்ஸ் ஜாஸ்தி பண்ணேன். ஸோ இது ரொம்ப லார்ஜ்னு வருது. ஐ மீன் அதான் 15,000 × 15,000, ஐ மீன் 150 மெகா பிக்சல்ஸுக்கு மேலேயும் போகக்கூடாது. இதுதான் இவங்களோட ஒரு பாலிசி. ஸோ 4,000 × 4,000 பிக்சல்ஸுக்கு கம்மியாக இருக்கக்கூடாது. 15,000 × 15,000, ஐ மீன் 150 மெகா பிக்சல்ஸுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ நான் இதை போய் இப்போ கம்மி பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, நம்ம கம்மி பண்ணியாச்சு. மறுபடியும் அந்த இமேஜுக்கு போகலாம். இப்போ நான் மேலே அப்படியே வைக்கிறேன். பார்த்தீங்களா, இப்போ எனக்கு டைமென்ஷன் சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் ஏன் ஃபஸ்ட்டு டைமென்ஷன் அதிகமாக வச்சேன்னா, உங்களுக்கு ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறதுக்காக அதிக பிக்சல்ஸில் அப்லோட் பண்ணிட வேணாம் அப்படிங்கிற சொல்கிறதுக்காக தான். இப்போ 5,000 × 6,666 இருக்குது. ஸோ இது நோ ப்ராப்ளம், இது அப்லோட் ஆகும். நான் இதை ஓகே கொடுத்துட்றேன். டைட்டில் ரொம்ப ரொம்ப மெயின். நீங்கள் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லை ஒரு சென்டென்ஸ் ஒரு மீனிங்ஃபுல் தராத மாதிரி கொடுத்துடாதீங்க. ஸோ அது நம்ம எப்படி மீனிங்ஃபுல்லாக எடுக்கிறது அப்படிங்கிறத அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ எனக்கு அப்லோட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ உங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. அங்கே வெரிஃபிகேஷன் ஆகும். ஓகே, நமக்கு போட்ட உடனே சப்மிட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி டிக் சிம்பிள், க்ரீன் கலரில் டிக் சிம்பிள் வரும். சம்டைம்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணும்போது இங்கே ராங் சிம்பிள் வந்துடும், ஐ மீன் இன்டூ சிம்பிள் வந்துடும். ஏன் அப்படின்னா நீங்கள் பிக்சல்ஸ் சரியாக கொடுத்துருக்க மாட்டீங்க, டைட்டில் சரியாக கொடுத்துருக்க மாட்டீங்க. ஓகேங்களா? இது உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னால் கூட நீங்கள் இந்த 3 டாட்ஸ் அப்படி டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டீட்டெயில்ஸ்லாம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மேலே ஹோவர் பண்ணுங்கள். ஹோவர் பண்ணோன்னே இங்கே டிக் சிம்பிள், இங்கே ஒரு டிக் கொடுக்கணும். ஓகேவா? இமேஜ் டைப் அது ஃபோட்டோ. நம்ம இல்லஸ்ட்ரேஷன் சேஞ்ச் பண்ண முடியாது, பிகாஸ் திஸ் இஸ் நாட் இல்லஸ்ட்ரேஷன், ஒன்லி ஃபோட்டோ. இது கமர்ஷியல் யூஸ் தான். ஓகேங்களா? டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் என்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தீங்களோ அதே இங்கே கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி நான் அந்த டைட்டிலை காப்பி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது என்ன கேட்டகரி? நேச்சுரல். ஸோ இங்கே இருக்கும் பாருங்கள், நேச்சர். ஸோ நீங்கள் என்ன கேட்டகரி அப்லோட் பண்ணுறீங்களோ அதுக்கு ரிலேட்டடாக கொடுக்கணும். இது ஆப்ஷனல் வந்து, ஸோ அதுவும் நேச்சர் கொடுத்துருங்க. இல்லை அது வேறு ரிலேட்டடாக ஏதாவது இருந்தால் அது கொடுத்துருங்க. நான் நேச்சருக்கு கொடுத்துக்கிறேன். லொக்கேஷன் நமக்கு தேவையில்லை இப்போதைக்கு. மோர் ஆப்ஷன், இதில் வந்து நீங்கள் போடுறது மெச்சூர் கண்டென்ட்டா இல்லையா அப்படிங்கிறது பார்த்துட்டு கொடுங்க. இதில் வந்து நீங்கள் இல்லஸ்ட்ரேஷன் அப்லோட் பண்ணுறதா இருந்தால் இல்லஸ்ட்ரேஷன் வித்தவுட் ரெஃபரன்ஸ் கொடுத்துருங்க. ஓகேங்களா? மற்றபடி வேறு எதுவுமே நீங்கள் கொடுக்க வேணாம். ஓகே, இப்போ கீவேர்ட்ஸ் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நமக்கு ரிலேட்டடான கீவேர்ட்ஸ் ஆல்ரெடி வந்திருக்கும். ஸோ நம்ம அதை வேணாம், நம்ம இப்படி எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து இப்படி டைப் பண்ணிட்டு சன்செட்டுன்னு கொடுங்க. ஏதாவது நம்ம இமேஜோட ஏதாவது ஒரே ஒரு வேர்ட் ரிலேட்டடான ஒரு வேர்ட் கொடுங்க. அதில் கொடுத்து சர்ச் பண்ணுங்கள். நிறைய இமேஜஸ் வருது பார்த்தீங்களா? ஏதாவது 3 செலக்ட் பண்ணுங்கள். நமக்கு இதுக்கு ரிலேட்டடான, இன்கேஸ் இவங்க இந்த மாதிரி இமேஜை பார்க்கும்போது அதுக்கு சஜஷனாக நம்ம இமேஜ் காமிக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி கீவேர்ட் சர்ச் பண்ணுறது. ஆட் ஆல் கொடுத்துருங்க. ஒரு 30 வரும். நமக்கு 30 மட்டும் பார்த்தாது, 50 ஃபில் பண்ணணும். ஸோ இது 3ஐயும் அன்லாக் பண்ணி விட்டுருங்க. அடுத்த 3 செலக்ட் பண்ணுங்கள். அதில் கொஞ்சம் வருதா, அதே ஆட் ஆல் கொடுத்துருங்க. ஓகே, அடுத்த 3 விட்டுருங்க. அடுத்த 3 செலக்ட் பண்ணுங்கள். ஆட் ஆல் கொடுத்துருங்க. எக்ஸீட் ஆயிடுச்சு. இதில் ஏதாவது நமக்கு தேவையில்லாத இருக்கும் பார்த்தீங்களா? ஓஷன், இது ஓஷனே கிடையாது. நெக்ஸ்ட்டு கோல்டன், இது கோல்டனே கிடையாது. நெக்ஸ்ட்டு அக்ரிகல்ச்சர், இது அக்ரிகல்ச்சரே கிடையாது. ஓகே, நம்மளுக்கு 50 out of 50 ஆகிடுச்சு. இப்போ அட்டாச் டு செலக்டட் கொடுங்க. ஓகே, நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இவ்வளோ தாங்க. ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து கேட்டகரி செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மோர் ஆப்ஷன் வந்து நீங்கள் இல்லஸ்ட்ரேஷன் அப்லோட் பண்ணுறதா இருந்தால் இல்லஸ்ட்ரேஷன் வித்தவுட் ரெஃபரன்ஸ் கொடுத்துடணும். மற்றபடி ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறதா இருந்தால் நன்னே கொடுத்துருங்க. இந்த ரிலீஸ் ஃபார்ம்லாம் நமக்கு தேவையில்லை. அப்புறம் கீவேர்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி சர்ச் பண்ணுங்கள். ஆல்ரெடி இங்கே சஜஸ்டட் கீவேர்ட் சஜஷன்ஸ் அப்படின்னு வரும். ஸோ அது வேணாம். நம்ம இது இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இமேஜ்லேருந்து கீவேர்ட்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஓகே, நமக்கு சப்மிட் ஆயிடுச்சு. அவங்களே சொல்லுவாங்க, குட் ஒர்க், அவர் எக்ஸ்பர்ட் ரிவ்யூ டீம் வில் செக் சப்மிஷன், அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த பெண்டிங்கில் போய் பார்த்தீங்கன்னா நம்மளோட இது இருக்கும். வித்தின் 5 டேஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. பட் 1 or 2 டேஸில் அவங்க ரிவ்யூ பண்ணி நமக்கு அப்ரூவா இல்லை அப்ரூவ் இல்லையா அப்படின்ட்டு அப்ரூவ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு டேஷ்போர்டில் உங்களுக்கு இந்த இமேஜ் காமிக்க ஆரம்பிச்சிடும். அப்ரூவ் ஆகாட்டி இந்த ரிவ்யூவில் வந்து உங்களுக்கு ஏன் ரிஜெக்ட் ஆச்சு அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அதை நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். நம்ம மிஸ்டேக்ஸ்லேருந்து தான்
நம்ம லேர்ன் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி அவங்க மிஸ்டேக்ஸை சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம கரெக்ட் பண்ணி அடுத்த இமேஜ் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் அப்லோட் பண்ணிக்கணும். ஸோ இவ்வளோ தாங்க Shutterstockல இமேஜ் அப்லோட் பண்ணுறது. நெக்ஸ்ட் வீடியோவில் இல்லஸ்ட்ரேஷன் கிராஃபிக் டிசைனர்ஸ் வெக்டார்ஸ் எப்படி அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பிகாஸ் Shutterstockல வந்து இமேஜஸை விட வெக்டார்ஸ் தான் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுதுன்னு கூட சொல்லலாம். Adobe iStock கம்பேர் பண்ணும்போது Shutterstock வந்து கம்மி தான். பட் வெக்டார்ஸை கம்பேர் பண்ணும்போது அதில் ஃபோட்டோஸ் எக்கச்சக்கமாக சூப்பராக இருக்கும் Adobe iStockல. பட் இந்த Shutterstockல பார்த்தீங்கன்னா வெக்டார்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ வெக்டார்ஸ் நம்ம எப்படி அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிஸ்னஸ் மீடியா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோகிராஃபர்ஸ் அண்ட் கிராஃபிக் டிசைனர்ஸாக இருக்கவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.